திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம். உடனுக்குடனே சூட்டோட சூட்டா நாங்கள் மக்களுக்காக நல்லது செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உடனுடனே கிளப்பிட்டு திரும்ப என்னவோ தெரியாத ஒரு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு மாற்றம். நாடாளுமன்றத்தில் திரும்பவும் அமைச்சர் வந்து அதை திரும்ப மீள வைக்கப்படும் என்று சொன்ன மாதிரி அதே மாதிரி போலீசார பாதுகாப்போட எந்தவித அசம்பாவிதங்களும் இடம்பெறாத வகையில் கொண்டு வச்சாச்சு. இது ஒரு பேசுபொருளாக காணப்படுது. ஊடகங்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்கள் மத்தியிலும் தான். மக்கள் மத்தியில் பெருசாக தெரியல. ஏன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் எங்களோட பொடியலுக்கு எடுத்தால் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு பேச தெரியல. இப்படி கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பீச் அடியில், அவ்வளவுதான் என்ற மாதிரி தான் கதை. ஆனால் சமூக ஆர்வலர்கள், ஊடகங்கள், இனமண்ட ரீதியில் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதை அரசியலாக்கி இப்போ அரசியல் ரீதியில் போய்கொண்டிருக்குது. இப்போ சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். ஸோ அவர்களால் விட முடியாது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழர் பூர்வீக நிலமாக திருவண்ணாமலை பார்க்கப்படுது. ஸோ இவங்க இவ்வாறே எல்லா இடமும் இப்படியே புத்த சிலையை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதை ஏற்க முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுது. ஆனால் துறவிகளோட சைடில் பார்க்கும்போது இது சுனாமிக்கு முந்தைய காலப்பகுதிகளில் வந்து தங்களுக்குரிய இடம் தான் இது. கரையோர பாதுகாப்பு தொடர்பாக தாங்கள் பின்தள்ளப்பட்டதாகவும், ஸோ அதே இடத்துல திரும்பவும் தாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் என்று சொல்ல மாதிரி தான் அவங்களோட கருத்து இருக்குது. இதில் எந்தவித ஒரு மத ரீதியாகவும் இன ரீதியான ஒரு முருகலை நாங்கள் தோற்று வைக்கலன்னு சொல்கிறேன். ஆனால் இரவு நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சதன் காரணமாக அரசாங்கம் திரும்ப இதை கொண்டு வச்சிருக்கலாம். என்ன சொன்னால் சில விட இப்போ 21ஆம் தேதி எதிராக நடக்க போகிற பேரணிக்கு ஆட்சேர்ப்பு முகமாக இது இடம்பெற்றிருக்கலாம். அல்லது அனுகுமார திசாநாயக்காட ஆட்சி வந்து மகாநாயக தேரர்கள ஆதரவோடு இடம்பெறதால அந்த ஆட்சியை கொடுக்குறதுக்காக அவர்கள் ஆதரவு இல்லாமல் செய்யறதுக்காகவும் இது புத்த விகாரம் வச்சு. என்னடா கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு வந்து புத்த விகாரம் என்ன, கோயில் என்ன, பள்ளிவாசல் என்ன, சர்ச் என்ன, எல்லாம் ஒன்று தானே. அவங்க நினைச்ச மாதிரி விளையாடிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆட்சி முக்கியம், அவங்களோட இனவாதம் மதவாதம் தான் முக்கியம். ஸோ அவங்க இதை வச்சு விளையாடக்கூடும். அப்போ இதை சூதாய்ச்சி அரசாங்கம் வந்து சில பேர் அதுக்காகவும் இந்த முடிவை மாற்றியிருக்கலாம். ஆனால் இது அரசியலாக்க போன பிறகு இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லி அது பெரிய ஒரு பேசுபொருளாக போகிற பார்லமெண்ட்டில் பேசுறதுக்கு வேறு ஒரு பொருள் கிடைக்கல. அப்போ இதுதான் இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக கிடக்குது. உண்மைக்குமே ஒரு இன ரீதியாக பார்க்க போய்க்கில் வந்து இது தமிழர் பூர்வம் இங்கே வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அது என்ன சொன்னால் வேறு வைக்க 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 இல்லை இடம் வச்சு கொண்டு இருப்பினும் கொடுக்க முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்க போகும்போது இது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி சம்பவம். இப்போ 2004 2005 காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ஒரு சின்ன குட்டி புத்த விகாரம் தான் கொண்டு வந்து வைக்க வழிகிட்டது. அப்புறம் அது கை கொண்டு கிளைமோரண்டு போய் எங்கேயெல்லாம் போய் எங்கேயோ வந்து இங்கெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு என்னென்ன சம்பவம்லாம் இடம்பெற்றுன்னு சொல்லி எல்லா சம்பவம் வரைஞ்சி வரலாறு. அப்போ இதே சம்பவம் திரும்ப இடம்பெறலாம் என்ற ஒரு யூகத்தில் வந்து இது ஒரு பேசுபொருளாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து சாதாரணமாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூக ஆர்வலர் ரீதியாகவோ அல்லது ஊடகங்கள் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கே தவிர மக்கள் மத்தியில் இதில் தாக்கம் வந்து அங்கே விளங்கலை. இப்போ நிச்சயமாக இதில் அரசியல் பின்புலன் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ புத்த விகாரை வைக்கிறதுனால வந்து இப்போ அரசாங்கம் இதை கிளப்பு வெளிக்கிட்டுது என்று சொன்னால் பௌத்தர்களோட துறவிகளுக்கு இடையிலேயும் இந்த அரசாங்கத்துக்கு இடையில் வந்து ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும். இந்த குழப்பம் ஒன்று ஏற்படுறதுல அது மாவட்ட ரீதியாக உருவாக்கல, பிறகு அவங்களோட சங்கம் ரீதியாக உருவாக்கல, அது பிறகு அகில இலங்கை ரீதியாக உருவாகும். அகில இலங்கை ரீதியாக உருவாக்கல வந்து ஆட்சியர் அரசை வந்து மகாநாயக தேரர்கள் வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஏற்பட்டுன்னு சொன்னால் அவர்கள் வந்து இப்போ ஆளுந்தரப்புக்கு எதிராக எதிர்கட்சியோட கைகோர்க்கைகளை வந்து இலங்கையில் வந்து எல்லாமே குழம்பி போகும். கட்டி எழுப்பி கொண்டு வர்ற இலங்கையை வந்து திரும்பவும். அப்போ இதனால தான் சில பல இப்படியும் நடந்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வேறு எதுவும் உள்நோக்கங்கள் இருக்கலாம். இனங்களுக்கு இடையிலான பிள உண்டு பண்ணணும். இப்போ இனத்தை மத ரீதியாக எந்த வித பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரே தேசம் ஒரே நாடு தான் அவங்க கொண்டு போய் கொண்டிருக்காங்க. போதைப் பொருள் ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டிருக்காங்க. இன ரீதியான குழப்பங்கள் இல்லாதால தான் நாடு இப்படி போகுது. மக்களும் ஒற்றுமையாக ஆகுறாங்க. தமிழ் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ பார்க்குறாங்க. ஸோ இதை குழப்பமா என்ற ஒரு ரீதியிலையும் சில வேளை ஆளுந்தரப்பை தாண்டியும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம். ஸோ இது என்னவாக இருந்தாலும் இலங்கையில் பௌத்தம் சிங்களம் என்ற வந்து ஒரு பேரினவாதமாக தான் இன்னும் இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்காகவோ அல்லது பௌத்த மதமோ அல்லது சிங்களவர்களை தாண்டியோ ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குற வகையில் எந்த ஒரு ஆட்சியும் வரப்போகல. அப்போ எங்களுக்கானதை நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு போராட்டமாக வடிக்கும்போது இப்போ நாங்கள் வந்து இந்த வாயால் பேசுகிற மாதிரியெல்லாம் அங்கே சம்பவங்கள் இடம்பெற போகிறதில்ல. இப்போ அரச பாதுகாப்போட நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்க முன்னரே இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கு. மற்றது இந்த கரையோர பாதுகாப்பு தொடர்பானவர்கள தடையும் தாண்டி இது வந்து கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு வந்து நிச்சயமாக சட்ட ரீதியாக இதை மூவ் பண்ணும். ஆனால் தற்போது சில சூழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிற காரணத்தால் சில வேளாவியர்களுக்கு ஒரு ரகசிய புலனாய் தகவல் கிடைச்சிருக்கலாம். இதுக்குத்தான் இது வர செய்யப்படும் என்று சொல்லிக்கலாம். அந்த சிலையை கொண்டு வச்சு தற்போது இப்போ எல்லாத்தையும் சுமூகமாக்கி விட்டுருக்கலாம். ஆனால் இது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இடம்பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தும் அதான் பொதுவாக சொல்லப்போனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சிங்களவர்கள் பௌத்தர்கள் பேரினவாதம் இந்த வசனங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்.
என்றைக்குமே அது இப்போ இல்லை 200 ஆண்டுகள் கடந்தாலும் மாறாத ஒரு விடயம்.